ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஜே கிரியேஷன். இப்போது குச்சி சில்க் சாரீஸ்க்கெல்லாம் நம்ம குச்சி வந்து பீட்ஸ் வச்சு அதை எல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லைங்களா. சாதாரணமாக ஷிஃபான் சாரீங்களுக்கும் வந்து எப்படி குச்சி சிம்பிளாக குச்சி கட்டலாம், அதுவும் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எப்பவும் போலையே தான் வந்து எட்ஜில் வந்து இப்போ ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு எதுவுமே வந்து ஒரு த்ரெட்டு கூட நமக்கு மிஸ் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே 2 இன்ச்சு டேப்பில் 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு இங்கேருந்து இது இருக்கும் 2 இன்ச்சு. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 இன்ச்சு. அதே மாதிரி திரும்ப அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கட் பண்ணோம் பார்த்திங்களா, கட் பண்ண இடத்துல திரும்பவும் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தரமாக கட் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக தைக்கலாம். அதுதான். திரும்ப இந்த அளவு எடுத்துக்கோங்க. டூ இன்ச்சு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து எப்படி மிஷினில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் குச்சை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சாரி இது ஒரு சைடு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறதா இருந்தால் நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது சாரீ எடுத்துருவோமா, சாரீ எடுத்து ஃபுல் சைஸும் எடுத்துகிட்டு இது சும்மா உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுனால நான் சின்னதெல்லாம் காமிக்கிறேன். நான் அதே சைஸை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பிக்கணும். உள்ளே விட்டு நம்ம ஒவ்வொரு சமயம் பைப்பிங்க்கு இல்லை எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம வைக்கணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோமே. இதனால் ஒரு இது வச்சு நம்ம திருப்பிட்டோன்னு வச்சுங்க. பாருங்க, திருப்பிட்டோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். இது வந்து சாரியோட ஒரு பகுதியெல்லாம் அப்படியே ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை வந்து நான் அந்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அந்த சாரீ முந்தானை கலரோட இது கரெக்டாக மேட்சிங் ஆகிட்டுருக்கும். இப்போது இது ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, இதில் ஃபஸ்ட்டு எட்ஜில் வச்சுக்கோங்க. இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி கிட்டவே கூட வச்சுக்கோங்க. லைட்டாக தூக்கிட்டு பாருங்க, ஸ்டிச் ஆகிட்டு வந்துருக்கீங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபேப்ரிக்கில் வச்சு நீங்கள் கம் போட்டு ஒட்டிடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா அப்போ வந்து பிரியாமல் இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சா? இப்போது இதை வந்து அப்படியே நம்ம சாரியில் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஒன்று ஒன்றா நீங்கள் கம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு த்ரெட்டு எதுவுமே பிரியாது. இது பாருங்க, இந்த மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டே கூட நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே வந்து சாரியில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். முந்தானை இதை எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே வந்து இதை ஸ்டிச் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது உள் சைடு வரணும். இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து இந்த சைடு வரணும். பாருங்க, ஸ்டிச் பண்ணதை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இப்படி உள்ளுக்குள்ளே வரணும். ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த சைடும் வெறும் சாரியோட கிளாத்து தான் இருக்கும், இங்கேயும் வந்து சாரியோட டிசைன் தான் நமக்கு இருக்குமே. அதனால் இது வந்து உள்ளுக்குள்ளே இப்படி போயிடணும். இதை இப்படியே வந்து இதில் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் நேரமாக கரெக்டாக 2 இதுவுமே ஸ்டிச் ஆகுதுன்னு பார்த்துங்க. பாருங்கள், இது அப்படியே ஸ்டிச் ஆகிட்டுருக்கும். எல்லாத்தையும் இந்த 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக தைச்சிடலாம். அந்த சாரியில் ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த முந்தானையில் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த முந்தானையும் இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு சாரியும் கரெக்டாக கிரே லெவலும் வந்துடும். பாருங்கள், அழகாக இப்போ சாரி இது முந்தானை ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து இந்த குச்சி ஸ்டிச் பண்ணிடலாம். சில்க் சாரிக்கு தான் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு த்ரெட்டு கட்டிலாம் நம்ம போடுவோம். இந்த மாதிரி சிம்பிளான சாரிக்கு நம்ம மிஷின்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி குச்சி கட்டிடலாம்.
இப்போ இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து சிம்பிள் சாரீக்கு இந்த மாதிரி குச்சி கட்டிக்கோங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ப்ளைனாக கட்டுறதை விட இந்த மாதிரி த்ரெட் எடுத்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.